Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God, hallelujah. Thank you, Lord. Thank you, Master. Hallelujah, Holy Spirit. Hallelujah, hallelujah. வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. களைத்தோரை தேற்றிடும் புகலிடமே, இளைத்தவர்க்கினிய நிழல் மரமே. களைத்தோரை தேற்றிடும் புகலிடமே, இளைத்தவர்க்கினிய நிழல் மரமே. உந்தனின் சமூகம் ஆனந்தமே, உந்தனின் சமூகம் ஆனந்தமே. கிருபை பொழிந்திடுமே, திரியேக தேவனே. கிருபை பொழிந்திடுமே, தீனதயாளா தினம் தினம் புதிய கிருபை பொழிந்திடுமே. உந்தன் கிருபை பொழிந்திடுமே, திரியேக தேவனே. கிருபை பொழிந்திடுமே, தீனதயாளா தினம் தினம் புதிய கிருபை பொழிந்திடுமே. உந்தன் கிருபை பொழிந்திடுமே, திரியேக தேவனே. நல்ல ஆண்டவரே, திரியேக தேவனே, களைத்தோரை தேற்றிடும் புகலிடமே, இளைத்தவருக்கு இனிய நிழல் மரமே. உந்தனின் சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் ஐயா. மது வலது பாரசத்தில் எங்களுக்கு நித்திய பேரின்பம். 1000 நாளை பார்க்க நம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற இந்த சில மணி நேரங்கள் எங்கள் வாழ்வின் மிகவும் நல்ல நேரங்கள் ஐயா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்த நடத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்போம். இந்த பள்ளத்தாக்கின் தேவன் ஆண்டவரே, மலைகளின் தேவனாய் மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இருக்கிறீர். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பகுதிகளை உருவ நடந்து மலையும் குளங்களை நிரப்ப ஆசீர்வாதமான மழை பெய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற அந்த நல்ல நாட்கள் தேவன் கொடுத்த அருமையான நேரங்களுக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற அந்த மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆமென். எல்லா கரங்களை தட்டி பலன் அவர் தான் தாரார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம், சமாதானம் அருளுவாராம், ஆசீர்வதிப்பாராம். ஆமென். அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு, ஓசையுள்ள பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு செய்த நன்மைகளை நினைத்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே.
நீரே ஆதி அந்தமில்லா மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். துதிவுமக்கே ஆமென் வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவுமக்கே வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வல்ல தேவனே உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளை துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கோந்தீர் தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை எண்ணியே துதித்திடுவோம். துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதா உந்தன் இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார்.
பாதத்தை உணர்ந்து என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அர்ப்பணிப்போடு அவர் பாதத்தில் பாவ நோயாலே வாடும் விளையில் மருத்துவராகிடுவார். பாவ மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி கரங்களை தட்டி என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தோற்றும் அந்தரின் நடுவில் எந்தனை பேற்றிட வந்திடுவார். தோற்றும் அந்தரின் நடுவில் எந்தனை பேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என் ஜீவிய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் நல்லா ஆவியோடு நல்ல கருத்தோடு படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். தோற்றும் மாந்தரின் நடுவில் என்னை தேற்றிட வந்திடுவார். தோற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாடலோடு நின்று விடாமல் ஆமென். அவர் பாதத்தில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காலை வேளையில் இன்னொரு பாடலை பாடப்போம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். நம்பிக்கை இல்லாத பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், உலர்ந்து போன அனுபவங்கள். ஆமென். இது உயிர் பெறுமா என்று கேள்வி கேட்கிற அனுபவங்கள். ஆமென். பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பா அந்த பள்ளத்தாக்கில், அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் போய் நின்று நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எனக்கு வாக்கருளின பிரகாரமாகவே செய்தார். பைபிள் அப்படி சொல்லுது. ஆமென். அவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது அது அப்படி நடக்கும். ஆமென். பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அந்த கலசத்தில் என்ன குறையும் இல்லை, பானையில் மாவு குறைஞ்சி போகவும் இல்லை. ஆமென். சொன்னபடி தேவ மனுஷன் சொன்னபடி, தேவன் சொன்னபடி, தேவன் சொன்ன எல்லையில் அவன் போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லார், இப்பா சாரிபாத்தில் உள்ள விதவை வீட்டில் உனக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன். ஏன் கனம் பொருந்திய சூனேம் வீட்டாளுக்கு ஆண்டவர் கட்டளையிடலை? ஆமே, அவர் கட்டளையிடுவாரே. ஆனால் ஆமே, அவன் நினைக்கிறா 2 விறகு பொறுக்கி, அவன் வார்த்தை அப்படி இருக்குது. நானும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு என்ன போகிறோம், நம்மளே நிறைய நேரம் நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கன்க்ளூஷன். நம்ம தமிழ் கட்டுரைகள் எழுதும்போது முன்னுரை, அப்புறம் பாட்டாக எழுதி கடைசியில் முடிவுரை அப்படின்னு எழுதுவோம். நம்ம நமக்கு ஒரு முடிவுரையை வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த எல்லையில் போய் என் வார்த்தையை டிக்ளேர் பண்ணு. த வேர்ட் ஆஃப் காட், த கோல்டன் வேர்ட் ஆஃப் காட், த ரேமா. ஆமே, டிக்ளேர் பண்ணுப்பா. ஆவியாயும் ஜீவனாயும் ஆத்துமாக்களையும் கணுக்களையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்கே போய் உயிர்ப்பிக்கணுமோ, எங்கே போய் உருவாக்கணுமோ, எங்கே போய் புதுப்பிக்கணுமோ, எங்கே போய் துளிர் விடணுமோ, அது பூக்கணுமோ, அது காய்க்கணுமோ, ஆமேன், அது எங்கே வாதுமை பழங்களை கொடுக்கணுமே, பூத்து, ஆமேன், அது வாதுமை பழங்களை கொடுத்தது டைரெக்டாக. கடந்த நாட்களில், நேற்று நினைக்கிறேன், ஃபேமிலி ப்ரேயரில் வாசிக்கும், நான் அடிக்கடி வாசித்துருக்கிறேன் இந்த பகுதிகளை. இப்போ மறுபடி புதிய ஏற்பாடு முதல்லேருந்து வாசிட்டு வரோம் ஃபேமிலி ப்ரேயரில். அப்போ வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லியிருக்கு, அவன் அந்த அலங்கார வாசலில் உள்ள அலங்கோல முடவன் என்ன செய்தானா, நடக்க முடியாதவன். அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அவன் ஏதாவது தருவாங்க,
அவன் பிச்சைக்காரன் தான், அலங்கார வாசலில் உட்காந்துருந்தவன். லைஃப் ஸ்டைலே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஆண்டவர் மாற்றினார், தலைக்கீழாக மாட்டி போட்டார். ஆமென். அங்கே உட்காந்துருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, அவன் சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன உடனே அது சொல்லுது குதித்து. ஆமென் ஆமென். உடனே குதிக்கிறாங்க. ஆமென். அவன் ஆலயத்துக்குள்ளே நடனம் ஆடிட்டு உள்ளே போகிறான். எப்படி முடியும் ஒரு நடக்க முடியாத நபரால்? ஆமென். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல அந்த வார்த்தைகளை டிக்ளேர் பண்ணும் பொழுது ஆவியாயும், பைபிள் இப்படி சொல்லுது, ஜீவனாயும் ஆத்துமாக்களையும் கணுக்களையும், ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கும் கணுக்களையும் உயிர்ப்பிக்கும். ஆமென். செயலற்று போன ஆர்கன்ஸ் அது உயிர்ப்பிக்கும். ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, இரக்கம் பாராட்டுவாராக, ஆண்டவர் நமக்கு தயவு செய்வாராக. அதனால் எந்த எல்லையில் இருந்தாலும், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், கடந்த நாட்களில் பாஸ் ரொம்ப சிக்காகி கோல்டு தான், சிவியர் கோல்டு, காஃபு, வீசிங் எல்லாம் வந்து ஃபீவர் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சடச்சடான்னு அந்த கவுண்ட்ஸ் எல்லாம் குறையும் போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பயம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், உலர்ந்து போன அனுபவங்கள். ஆமென். வெயிட்டு குறையிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல செய்தி கேட்டு நான் வாரேன், இங்கே வந்து டக்குன்னு சடனாக சிக்காயிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அந்த மறுபடி ஒரு ரவுண்ட் பண்ணி, டாக்டர் இது நம்ம யோசித்து செய்யணும் போது அப்படி கடக்குன்னு இருந்தது எனக்கு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இம்மட்டும் எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இனியும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாமே. அந்த 4000க்குள்ளே 3000 அப்படி குறைஞ்சி போன அந்த ஒயிட் WBC சடனாக 6 வந்ததுங்க. நல்ல ஆகாரம் கொடுக்கும். வீசிங் இருக்கும்போது கொடுக்க முடியுமா? புரோட்டீன் டயட் எடுக்க முடியாது, ஹெவி டயட் எடுக்க முடியாது, நல்ல ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க முடியாது. ஆமாம் தானே? அந்த கோல்டு சிவியராக இருக்கும்போது நான் ஒரு மில்க்கு கூட எடுக்க முடியாது. ஆனாலும் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பல பிளேட்லெட்ஸ் டவுன் ஆகுது. அதுவும் சடனாக ரைஸ் ஆக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுங்க. நல்ல எந்த சூழ்நிலையிலையும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி மனசுக்குள்ளே, மனுஷீகத்தில் மாம்சமும் ரத்தமும் தானே ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருது. மருத்துவர் வாயில் ஒரு வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு திகைப்பு உண்டாகத்தான் செய்யுது. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு வருது. உங்களுக்கெல்லாம் வருதா வரலையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு கண்டிப்பாக வருது. ஆனால் அந்த சூழ்நிலைமைகளில் அந்த வார்த்தை அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். வசனம் விருத்தி அடைந்து அதை மேற்கொண்டதான் வேதம் அப்படி சொல்லுது. நம்ம கண்மூடித்தனமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்ல சொல்ல டிக்ளேர் பண்ண அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில், ஆமென் ஆமென், சுபா CMCயில் கடக்கடான்னு குறைஞ்சி அது போட முடியாதுன்ட்டாங்கல்ல, பிளேட்லெட்ஸ்லாம் குறைஞ்ச உடனே கீமோ கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஜபம், ஆமென் ஆமென் ஆமென், கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அழகாக எனக்கு சாட் பண்ணாம்மா, எனக்கு கடகடான்னு ரைஸ் ஆச்சு. அப்படிலாம் சடன்லாம் அப்படி ரைஸ் ஆக வாய்ப்பே இல்லை கீமோ கொடுக்குற டைமில். அதான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், அழுகையின் பள்ளத்தாக்குகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், இவைகளை எல்லாம் ஒருவன் நடந்தாலும், ஆமென், அழுகையின் அந்த பள்ளத்தாக்குகளை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு தயவு செய்யட்டும், கிருபை செய்யட்டும், இரக்கம் செய்யட்டும், அற்புதம் செய்யட்டும். எந்த எல்லையில் இருக்கிறீங்களோ, ஆமென், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் இன்னும் நம்மளை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக தான் வைக்கிறாரு. அது யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நான் சொன்ன உடனே அங்கே அற்புதம் நடக்கு, நான் சொல்லி ஜெபம் பண்ண அந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றினாருன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவரே என் பர்சனல் லைஃப்பில் சில நேரங்களில் அப்படி ஷட் டவுன் பண்ணிடுறீங்களே? அந்த எல்லைக்குள்ளே வச்சு நம்மளை ஆண்டவர் உடைச்சி உருவாக்கி, ஆமென், வெடித்து கிளம்ப கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். இந்த விதை எங்கெல்லாம் போகுதோங்க, ஆமென், அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள மழையும் குளங்களை, மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அங்கே கிடக்கிற விதை முளைக்குமா இல்லையா? ஒரு செழிப்பு. கண்டிப்பாக ஆண்டவர் அந்த செழிப்பின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில், நன்மையின் பாதையில், கிருபையின் பாதையில், மேன்மையின் பாதையில் கண்டிப்பாக நடத்துவார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் உண்டு. ஆமென். ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இன்னைக்கு எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும், சமாதான குறைவுகளாக இருக்கலாம்,
குடும்பத்தில் வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் உங்களுக்கு கொடுத்த வேர்ட் ஆஃப் காடை, உங்களுக்கு கொடுத்த கோல்டன் வேர்ட் ஆஃப் காடை, அந்த ரேமாவை டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், போய் சொல்லுன்றாரு. சொன்னாதான் நடக்கும். சொல்லாமல் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என்னை ஏன் இப்படி கொண்டு விட்டுட்டீங்க, உமக்கே நல்லா இருக்கா, நான் இப்படி வாக்குவாதம் பண்ணாதீங்க. நல்லா ப்ரேஸ் பண்ணி. ஆமென். இந்த லாஸ்ட் டைம் பாஸ்டர் சிக்காகி நான் போன வருஷம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஆன்காலஜி அந்த ரிப்போர்ட் பார்த்து சொல்லும் பொழுது, தொடர்ந்து துதி செய். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். எப்படி? தொடர்ந்து துதி செய். எப்படி செய்ய முடியும் அப்படிலாம் கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. என்ன ஆண்டவரே இப்படிலாம் கேட்டு என்னால் எப்படி தொடர்ந்து துதி செய்ய முடியும்? ஆனால் துதி செய்ய வைத்தார். ஆமென். துதி செய்கிற கூட்டத்தை கர்த்தர் அந்த நாட்களில் ஏற்படுத்தினார். ஆமென். அவர் நல்லவர். அதனால் எந்த சூழ்நிலையை பார்த்தும் சோர்ந்து போகாதீங்க. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் டிக்ளேர் பண்ணுங்க. அந்த வேர்ட் ஆஃப் காடை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அவர் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். உங்கள் எல்லைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொடுங்க. உங்களை ஆண்டவர் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டோ, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டோ. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டோ, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டோ. அசைவாடோ ஆவியான தேவா, ஐயா நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டோ, உம் சிந்தை உண்டாகட்டோ. ஐயா நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடோ ஆவியான தேவா. ஐயா நல்ல சத்தத்தை உயர்த்தி அசைவாடும் ஐயா ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டோ, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டோ. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இந்த பகுதியில் உயிர் பெறணுமோ, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டோ, உம் வசனம் உணவாகட்டோ. சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடோ எங்கள் ஆவியான வேண்டுதலோடு அசைவாடும் ஐயா ஆமென். ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று உயிர் விடட்டும். ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டோ, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடோ எங்கள் ஆவியான தேவா. வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு
பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இன்று அசைவாடும் வேண்டுதலோடு ஆடும் எங்கள் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. அசைவாடும் வேண்டுதலோடு வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடோ அசைவாடும் எங்கள் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே, நல்ல ஜெயதொனியோடு ஜெயதொனியோடு சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடோ அசைவாடும் எங்கள் ஆவியான தேவா.
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால எதனாலலாம் முடியாம போச்சோ நல்லா பாடிக்கிட்டே போங்க. அசைவாடு ஆண்டவரே, என் தொழில் துளிர்க்கட்டும், சுகவாழ்வு விடியற்கால வெளுப்பை போல துளிர்க்கட்டும், மரண இருள அந்தகாரத்தை விடியற்கால வெளுப்பை போல துளிர்க்க பண்ணுங்க. ஆமென். என் சுகவாழ்வு விடியற்கால வெளுப்பை போல துளிர்க்கட்டும் சொல்லி பாருங்க. பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு ரைட்ஸை கிளைம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு தான். ஆமென், ஆமென். பிள்ளைகள் முன்பு திருப்தி அடையட்டும். நான் பிள்ளைப்பா, நான் இன்னும் திருப்தி அடையலப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குவார். அவரால் மட்டும்தான் திருப்தியாக்க முடியும். ஆமென். நல்ல ஆராதனைக்காக எழுந்து நின்று எத்தனை உலர்ந்து போன அனுபவங்களாக இருந்தாலும், ஆமென், அது ஒரு 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 கம்பு, ஒரு காய்ந்து போன கோலை அந்த எல்லையில் கொண்டு வைக்கும் பொழுது மண் இல்லை, சூரிய ஒளி இல்லை, ஆனால் அது பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அலங்கார வாசல்ல இருக்கிற அலங்கோல முடவனை நின்று அவன் எழுந்து, ஆமென், அவன் குதித்து எழுந்தான். ஆமென், ஆமென். சாதாரணமாக உட்கார்ந்து எழும்போது எப்படி இருப்போம்? மெதுவாக எழும்பி நின்று நடப்போம் பாருங்க. நடக்காதவனை, ஆமென், வாய்க்காததை, கிடைக்காததை, ஆமென், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நின்று அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற இதற்கு மேலாகவே விடிய பண்ணுகிறவர், துளிர்விட பண்ணுகிறவர், ஆமென், காலூன்றி நிற்க பண்ணுகிறவர், சேனையாய் மாற்றுகிறவர், அங்கங்க பிரிஞ்சு கிடந்தால் அதாவது தன் தன் சரீரோடு சேர அசைவாடுவாராக. கர்த்தர் நம்மேல் அசைவாடுவாராக. ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நம்பிக்கை நீங்க தான்ப்பா. உலர்ந்து போன அனுபவங்கள் தான் என் இன்னும் ஆர்கன்ஸுக்குள்ள உருவாக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, சிருஷ்டிக்கும் வல்லமை, புதுப்பிக்கும் வல்லமை என் இன்னும் ஆர்கன்ஸுக்குள்ள, என் தொழிலுக்குள்ள, ஆமென், ஒரு புதுப்பிக்குதல், ஒரு உருவாக்குதல், ஒரு புதிய சிருஷ்டிப்பு. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவாராம். துதியினால சிங்காசனத்தை அமைச்சுக்கிட்டே இருங்குங்க. அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கலையா. ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் வேதம் சொல்லுது. ஆமே. தினந்தோறும் அவளுடைய வெனினால் அவளை சித்திரவதை பண்ணனா வார்த்தையால. அந்த ஒரு வீட்டுக்குள்ள, அந்த 4 சுவருக்குள்ள அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. கர்த்தர் பட்சத்துல இல்லாதது போலவே இருந்தது. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார் பைபிள் சொல்லுது. ஆனா எப்போ தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எப்பொழுது அதை நீரூற்றாக்கி கொண்டாளோ, ஆமே, மழையும் குளங்களை நினைப்பாவ மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண்மகனை, ஆமே, தீர்க்கதரிசிகளின் தாயானாள், நியாயாதிபதியின் தாயானாள், அவர் ஒரு கிங் மேக்கர். ஆமே. அந்த காலை வெளியில தேவ சமூகத்துல வந்திருக்கிறோமே, ஆண்டவர் சமூகத்துல என்ன காரியத்தை கேட்டு வந்திருக்கிறீங்களோ, உலர்ந்து போன பகுதிகள் உயிரடைய பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவரே மேபி அவர் அடைத்திருந்தாலும் அவர் அடைச்ச கதவை அவர் திறக்கும் பொழுது ஆசீர்வாதமான மழை பெய்யும் தேவ பிள்ளையே. ஆமென். அதுக்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கலையா. இதை விட்டு போகும் பொழுது சொல்லுங்க, எனக்கு வேர்ட் ஆஃப் காட் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தேவன் உண்டு, தேவ தூதர் உண்டு. ஆமே. எனக்கு அற்புதங்கள் நடக்கும். கெச்சிக்கிற சிங்கம் போலதாவே. ஆனா நான் வழிபடுகிற தெய்வம், என் குல தெய்வம் இயேசு. அவர் யூதாவின் ராஜசிங்கம். அவன் போலங்க, அவர் போல அல்ல, போல என்று சொல்லப்படுகிற போலியானவர் அல்ல. ஆமே. அவர் யூதாவின் ராஜசிங்கம். உயிர் விடுன்னு சொல்லுங்க, துளிர் விடுன்னு சொல்லுங்க. ஆமென். விடியற்கால வெளுப்பை போல சுகவாழ்வு துளிர்க்குன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. அது அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாட போறீங்க. 100க்கு 100 உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் ஆக, பர்டிகுலர் ஏரியா உயிர் பெற, பர்டிகுலர் ஏரியாவிலே சமாதானம் உண்டாக, பர்டிகுலர் ஏரியாவிலே ஆண்டவரே மறுபடியும் ஒரு புது சிருஷ்டி உண்டாக்கப்பட, நான் எதிர்பார்க்கிற நன்மையை கரங்களிலே பெற்றுக்கொள்ள அந்த வேர்ட் ஆஃப் காடை டிக்ளேர் பண்ணுகிறேன். உம்மை ஏன் நம்பி இருக்கிறேன்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடினால் இரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராமே. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 வேண்டுதலோடு அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை
உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எங்கெல்லாம் அற்புதம் செய்யணுமோ, எங்கெல்லாம் வளர்ந்து போய் கிடக்கும், நான் நம்பியுள்ளேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து நல்ல வேண்டுதலோடு வேண்டுதலோடு அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்றவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் வேண்டுதலோடு வேண்டுதலோடு எல்லாரும் வாய் திறந்து ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை
போன அனுபவங்கள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகள், கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் அந்த எல்லையில டிக்ளேர் பண்ண போகிறோம். முழங்கால் படிக்கட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கட்டு நல்லா உங்களை கமிட் பண்ணி, நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தை மட்டும் நோக்கி இருக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்குல, நம்பிக்கை இல்லை, எங்க நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொன்ன சூழ்நிலைமைகள்ங்க. ஆமென். எத்தனை அற்று போன சூழ்நிலைமையிலும் துதியினால சிங்காசனம் அமைச்சுக்கிட்டே இருங்க. உங்களை ஆசீர்வதிக்காம அவரால் இருக்கவே முடியாது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் முன்னத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்ய, பிரச்சனைகள்ல, தீர்க்க முடியாத காரியங்கள்ல என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். வேண்டுதலோடு நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் ஐயா, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. வேண்டுதலோடு கேளுங்களேன். அற்புதமானவர் அற்புதங்களை செய்வார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார். ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லை. எங்கள் ஆண்டவர் மிராக்கிள் ஒர்க்கிங் காடையா, எங்கள் ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஐயா, அந்த காலை வேளையிலே ஐயா, உயிரற்ற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களோடு ஐயா, நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று என்ற சூழ்நிலைமைகளோடு இந்த எல்லைகளுக்குள் இருக்கிற ஆலயத்துக்குள்ள ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு
தேவ கிருபை பெருகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மழையும் குளங்களை நிரப்பட்டும் வாக்கு கொடுத்தீங்களே. ஆசீர்வாதமான மழை பிள்ளைகளுக்கு மேலே பெய்யட்டும். இப்படி சமூகம் பிள்ளைகளுக்கு முன்னால செல்லட்டும், இளைப்பாறுதல் தரட்டும். பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்த விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம். பிள்ளைகள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் காணப்பட, சாட்சியாய் நிற்க பண்ண, சாத்தான் தோற்கடிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன்.